அந்த வைகுண்ட ஏகாதசி வரக்கூடிய நாள்ல இந்த 3 நாள் விரதம் இருந்து நீங்க சொர்க்கவாசல் பார்த்துட்டு உங்களோட விரதத்தை முடிச்சுங்க. கண்டிப்பாக நீங்க என்ன வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நடக்கும். முக்கியமா இந்த 2 வேண்டுதல் வைக்க சொல்றேன். என்னன்னா உங்களுடைய தரித்திர நிலை நீங்கும், பண வரவு கிடைக்கும். அடுத்தது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். இது ரெண்டுமே 100% 200% கண்டிப்பாக வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கிடைக்கும். அன்றைய தினம் நீங்க விரதம் இருந்துட்டு துளசி தீர்த்தம் மட்டும் குடிச்சிட்டு விரதத்துக்கு நீங்க பால் பழம் எடுத்துக்கலாம், இல்ல உப்பு இல்லா உணவு எடுத்துக்கலாம், இல்ல உணவே இல்லாம வெறும் நீர் மட்டும் குடிச்சு விரதம் இருந்துட்டு மறுநாள் பல காய்கள் போட்டு சாதம் பண்ணி படையல் போட்டுட்டு யாருக்காவது தானம் கொடுத்துட்டு ஈவினிங் அன்றைய தினம் முழுவதும் தூங்கவும் கூடாது. அதுதான் வைகுண்ட ஏகாதசிக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கண் விழிப்பாங்க, விரதம் இருந்து கண் விழிப்பாங்க. அந்த மாதிரி கண் விழித்து மறுநாள் படையல் போட்டு நீங்க தானம் கொடுத்துட்டு நீங்களும் உணவு எடுத்துக்கிட்டு அன்றைய தினம் ஈவினிங் போல துவாதேசி அன்றுதான் நீங்க ஈவினிங் 7 மணிக்கு மேல தூங்கும் போது கண்டிப்பாக அந்த விரதத்தோட முழு பலன் நமக்கு கிடைக்கும். துவாதேசி அன்று நமக்கு கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கு. வாய்ப்பு இருக்கவங்க இந்த வைகுண்ட ஏகாதசியை பயன்படுத்திக்கங்க. நிறைய பலன்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் நமக்கு நினைச்ச அனைத்து காரியங்களும் நல்லபடியாவே நடத்தி கொடுப்பார் நமக்கு பெருமாள்.